கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் தற்போது அங்கு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை காண்பதற்காக பொதுமக்கள் திரளானோர் அந்த சாலைகளில் திரண்டிருப்பதை நாம் நேரலில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வரை சந்தித்து மனுக்களை அளிப்பதற்காக பொதுமக்கள் பெருந்திரளானோர் தற்போது சாலையில் திரண்டு நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் நேரலில் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ். முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காகவும் அவரை சந்தித்து மனுக்களை அளிப்பதற்காகவும் பொதுமக்கள் திரளானோர் சாலைகளில் திரண்டு வந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இது குறித்தான விரிவான தகவலை பதிவு செய்யுங்க செல்வராஜ். நிச்சயமாக சிக்கந்தர், தமிழக முதலமைச்சர் இன்று காலையில் கரூர் பகுதிக்கு வந்தார். அங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அதன் பிறகு ரோட் ஷோ என சொல்லக்கூடிய அந்த சாலை வளம் என்பது கரூர் பகுதியில் வந்தார். குறிப்பாக அவர் வருவதை ஒட்டி பொதுமக்கள் மிக ஆர்வமாக அவரை பார்த்து தமிழகத்தின் முதலமைச்சர் முதலாக அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தங்கள் பகுதிக்கு வந்ததை ஒட்டி அவருக்கான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டுள்ளது. நீங்க நேரடியாக பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு எதிரே தான் நம்ம நிற்கிறோம். குறிப்பாக இங்க பொதுமக்களும் மிக அதிகமாக தங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்காக தமிழக முதலமைச்சரிடம் நேரடியாக மனுக்களை கொடுத்துள்ளார்கள். அதே போல அந்த பகுதி என்பதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் சாலையின் எதிர்ப்புறத்தில் உள்ள பொதுமக்கள் ஏனென்றால் நேரடியாக முதலமைச்சர் சென்றவர் அங்கு உள்ள 41 பேர் உயிரிழந்த குடும்பத்திற்கு 32 பேருக்கான அந்த அரசு ஆணை என்பது அது வழங்கிய பிறகு நேரடியாக இந்த வெளியே பொதுமக்களை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்ததை தொடர்ந்து அதுக்கு எதிராக உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எதிராகவும் பொதுமக்கள் மிக ஆர்வமாக தமிழக முதலமைச்சரை பார்ப்பதற்காக அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் இந்த வழியாக செல்லும் போது சிறிது நிமிடம் மட்டும்தான் இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நேரடியாக முதலமைச்சர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் சென்ற உடனேயே இந்த பகுதி முழுவதுமே இயல்பு நிலைக்கு பொதுமக்களை அங்கு அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்ட போதிலும் பலர் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய மனு கொடுத்துள்ளார்கள். அவர்களோட கோரிக்கை என்ன, எதற்காக முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்தார்கள் என்பது தொடர்பாக அவர்கிட்ட கேட்போம். அம்மா வணக்கமா, முதலமைச்சரை சந்திச்சீங்களா, உங்களுக்கு ஏதாவது மனு கொடுத்திருக்கீங்களா, அது தொடர்பான தகவல் சொல்லுங்க. மனு கொடுத்தேங்க சார். நான் கரூர் மாவட்டம் தான். நான் ஆசிரியர் பணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2013 முதல் தகுதி தேர்வு எழுதினேன். அப்போ டீச்சர் பணிக்கு தகுதி தேர்வு எழுதினாலே போதுன்னாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டேஜில் மிஸ் ஆச்சு. அடுத்து 2017 எழுதினோம், 2019 எழுதினோம். ஆனால் அது போதாது, நியமன தேர்வு எழுதினாதான் உங்களுக்கு ஆசிரியர் பணின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் அதையும் 2024 ஆண்டு நடைபெற்ற நியமன தேர்வில் நான் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆங்கில பாடத்துக்கு எழுதினேங்க. நான் அதில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் 2014க்கு போட்ட போஸ்டிங்க்கு அப்புறம் 2024 வரைக்கும் ஒரு போஸ்டிங் கூட பட்டதாரி ஆசிரியருக்கோ ஆசிரியர் பயிற்றுனர்னு சொல்லிட்டு அதுக்கும் போடவே இல்லைங்க. அது ரெண்டுக்கும் நோட்டிபிகேஷன் 2023 விட்டு 2024 தேர்வு நடந்தது. நாங்க தேர்வுகளை கண்டு பயப்படவே இல்லைங்க. இப்போ பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் கூட தகுதி தேர்வோட தேர்ச்சி விகிதத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. நாங்க அப்பெல்லாம் 100க்கு மேல தகுதி தேர்வுல மதிப்பெண் பெற்று வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். நியமன தேர்வுல ஆங்கிலத்தில் நான் எடுத்த மதிப்பெண் பாத்தீங்கன்னா 111, கட் ஆஃப் 111. ஆனா என்னன்னா மிக குறைவான காலி பணியிடங்கள். ஏங்க 15 வருஷம் கழிச்சு ஒரு போஸ்டிங் போடும்போது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வெறும் 2800 தான் இருக்குமா. ஆங்கில பாடத்துக்கு வெறும் 280 தான் போட்டாங்க. அதுல ரொம்ப ஒரு ஜெனரேஷனே பாதிக்கப்பட்டுள்ள. நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த நிறைய ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள. இதனால அடுத்தது 2 தேர்வுக்கு 2, அதாவது பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் 2 பணிக்கு தேர்வு வச்சுட்டு ஆசிரியர் பயிற்றுனருக்கு ஒரு பணியிடம் கூட நிரப்பப்படவே இல்லைங்க. இதை தொடர்ந்து நாங்க போன அரசாங்கத்துக்கிட்ட தொடர் கோரிக்கைகள், மனுக்கள், பார்க்கு மன்றங்களில் எல்லாம் சென்னையில போராட்டம்னு எங்கள் சங்கம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இந்த ஆட்சியிலாவது, விஜயண்ணா ஆட்சியிலாவது எங்களுக்கு திரும்பவும் இன்னொரு நியமன தேர்வு கொண்டு போடாம இருக்கிற ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடம் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அதிக அளவில் நிரப்பி இனிவரும் ஜெனரேஷனுக்கு நியமன தேர்வு வச்சு எடுத்துக்கங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா பாதிக்கப்பட்ட எங்களுக்கு அந்த 15 வருஷ காத்திருப்புக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து எங்களுடைய வலியையும் வேதனையும் உணர்ந்து எங்க வயதையும் கருத்தில் கொண்டு எங்க குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு 2வது செலக்ஷன் லிஸ்ட் விட்டு எங்களுக்கு வெகு சீக்கிரமா பணியாணை வழங்கணும்னு கேட்டுக்கிறேங்க.
நேரடியாகவே கேட்கலாம் சிக்கந்தர். பலர் இது போன்ற தமிழக முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய மனுக்களை கொடுத்துள்ளார்கள். ஏனென்றால் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு அவர் பிற்பகலில் சரியாக 3 மணி அளவில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் சென்று நேரடியாக அங்கு உள்ள மக்களையும் சந்தித்து அவர்கள் வழங்கிய மனுக்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து அவரை பார்ப்பதற்காக இன்னும் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என மிக ஆர்வத்தோடு இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களும் மிக அதிகமாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஏன்னா பெண்கள் தமிழக முதலமைச்சரை பார்ப்பதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். என்னன்னா முதலமைச்சரை நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு சென்று விட்டு வெளியே வரும்போது அவர் பார்க்கலாம். நீங்க ஆமா முதலமைச்சரை பார்த்தீங்களா? இப்ப மீண்டும் நிக்கீங்க. பார்க்கவே இல்லைங்க, தெரிய மாட்டேங்குது, கிளியராவே தெரிய மாட்டேது. ஒருக்க எல்லாரும் ரோட்ஸா வந்தா நல்லா இருக்கும். தயவுசெய்து இப்ப வெளியில காமிங்க கொஞ்சம் குறிப்பா பாத்தீங்கன்னா அவரை நடிகரா பாத்திருப்பீங்க, குறிப்பா அதுக்கப்புறம் கட்சி தலைவரா பாத்திருக்கீங்க. இப்போ தமிழக முதலமைச்சரா பாக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணனா தான் பாக்குறேன். சொல்லுங்கம்மா, எந்த அளவுக்கு பாக்கீங்க? முதலமைச்சரை பார்க்க எவ்வளவு ஆர்வம் காட்டி வந்திருக்கீங்க? ரொம்ப சந்தோஷத்துல வந்திருக்கோம். இன்னும் பார்க்க முடியல, ஒரு ஆதங்கமா இருக்கு. அவரு கொஞ்சம் வர்றப்ப வெளியில எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, ரொம்ப நாள் ஆசை. அவர் நான் சின்ன வயசுல இருந்து பெரியப்பான்னு சொல்லி இப்ப அவர் இன்னும் பார்க்கவே இல்ல. அவர் கொஞ்சம் க்ளோஸ்ல வந்தா பாத்திரலாம். நீங்க நேரடியாவே கேட்டீங்க ஒரு குழந்தையோட குரலை. ஏனென்றால் நான் அவரை பெரியப்பா என்று சின்ன வயதிலிருந்து அழைத்த போதிலும் நான் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டியது. அம்மா, தமிழக முதலமைச்சரை பாத்தீங்களா? எப்படி பாக்குறீங்க? கரூர் வருது, எப்படிமா பாக்குறீங்க? சொல்லுங்கம்மா, எப்படி சந்தோஷமா இருக்குங்க சார். பார்த்தோம், அங்கேயே நல்லா பாத்துட்டோம். இன்னொரு டைம் பார்க்கலாம். நீங்க வந்துருக்கு. நீங்க படிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? காலேஜ் செகண்ட் இயர். தொடர்ந்து இதே மாதிரி கல்லூரி மாணவர்களும் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் மிக அதிகமாக வந்திருக்கிறார்கள். அம்மா சொல்லுங்கம்மா, தமிழக முதலமைச்சரை பாத்தீங்களா? குறிப்பாக இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வந்து எப்படி பாத்திருக்கீங்களா? சார், எங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் எப்பயும் எங்களுக்கு தான். தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்று அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதல்ல கரூருக்கு வந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம். இது ஏன்னா இந்த 41 மக்கள் இறந்ததுக்கு அண்ணா இப்ப இது கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணா வரலன்னு சொல்லி ரொம்ப மக்கள் வருத்தப்பட்டாங்க. இப்ப அணை நிறைவா எல்லாரும் சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எப்படிமா பாக்கீங்க? தமிழக முதலமைச்சரை பார்க்க எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தனே அதே போதும், பெரிய சந்தோஷம் தான் ஒரு தான். ஆனா கொஞ்சம் நின்னு பேசிட்டு போனா அதை விட சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க எப்படிமா பாக்குறீங்க? அவர் எங்க அண்ணன் ஜெயிச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். மறுபடியும் அவர் கரூருக்குள்ள வருவாரா நினைச்சோம், அவர் வந்துட்டாரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. காலையில இருந்து வெயில நிக்கிறோம். எங்க அண்ணன் வர்றப்ப இவ்வளவு பாதுகாப்பு முன்னாடி கொடுக்கல. அப்ப அவங்க சிஎம் கிடையாது. இப்ப இத்தனை போலீஸ் கூட கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு அமர்க்கம், இவ்வளவு ஒரு இதுவா இருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உள்ளவே உடலையே எங்க அண்ணனை 41 பேர் இறந்தது திரும்ப பாக்குறேன்னு சொன்னாரு. பாக்க சொன்னவரை போலீஸ்காரங்க உடனே கிளம்புங்கன்றாங்க. யூடியூப்ல அவரை அத்தனை பேச்சு பேசுறாங்க. ஓடிட்டாருங்கிறாங்க. தைரியமா தில்லா இன்னைக்கு 41 பேத்துக்கு கொடுத்திருக்காரு. அவங்க ஆட்சியில இருந்தப்ப 10 லட்சம் ரூபாய் கல்லு குடிச்சவங்களுக்கு குடுக்கறாங்க. எதுக்கு குடுக்கறாங்க? அவங்களும் கொடுத்திருக்காங்க. எதுக்கு? அவங்க வீட்டு காசா கொடுத்திருக்காங்க. எங்க அண்ணன் இன்னைக்கு கொடுத்திருக்காருன்னா அவரு சொந்த காசும் கொடுத்திருக்காரு. மக்கள் பணியில மக்கள் பணிக்கு சேவையும் செஞ்சிருக்காரு. மக்களுக்காக நாங்க எங்களுக்கிட்டையும் மக்கள் பணிக்கு என்ன சேவை செய்யறவங்க மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு பாட கத்து கொடுத்து நாங்க ஃபேமிலி ஆட்சி எல்லாம் பண்ணல, குடும்ப அரசியல்லாம் நாங்களாம் எதுவும் பண்ணல. அவங்க தலைமுறைன்றது வேண்டவே வேண்டாம். நான் எங்களுக்கு அவங்க வயிற்றுல பிறக்கல, கூட பிறந்தவர் எல்லாம் கிடையாது. ஆனா எங்களுக்கு அண்ணன் அவரோட வழிகாட்டு நல்ல செயல், நல்ல திட்டங்கள், நல்ல கொள்கைகள் எல்லாமே நல்ல விதமா இருக்கு. அவரோட பின்பற்றுறோம் நாங்க. அவரு எங்களுக்கு கத்து கொடுக்கிறாரு. அடுத்தடுத்த வார்டு கவுன்சிலருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஷெட்யூல் மாதிரி போட்டு அவரு நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுக்கிறாரு. அண்ணன் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்க அண்ணன் வழி எவ்வளியோ அவ்வளியில தான் போவோம். ஊழல் இல்லாத ஆட்சி உருவாக்குவோம். எந்த ஒரு மக்களுக்கு நல்ல சேவை உருவாக்குவோம். எல்லாமே மக்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனையும் நாங்க செயல்படுத்துவோம். ஊழல திருப்பி கொண்டு வருவோம். வாசி முருகேசனோட கொலை வழக்கு ரீஓபன் பண்ணணும். சிக்கந்தர், நீங்க நேரடியாவே கேட்டது மாதிரி தங்கள் குடும்பத்தில் ஒருவர் நேரடியாக கரூருக்கு வந்துள்ளதாகவும்
கடந்த முறை அவரை பார்க்க முடியாத சூழ்நிலையில் கூட நாங்கள் இப்போது நேரடியாக அவரை பார்ப்பதற்காக பல மணி நேரமாக இந்த பகுதியில் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று காலையிலிருந்தே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் கூட இந்த நிகழ்ச்சி என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அரசு நிகழ்ச்சியாக உள்ளது. அந்த 41 பேர் குடும்பத்தின் உயிரிழந்த 32 நபர்களுக்கான அந்த அரசு பணிக்கான ஆணையை வழங்குவதற்காக அவர் நேரடியாக சென்றுள்ளார். தற்போது ஆணையை வழங்கி கொண்டு வருகிறார். இதற்கு பிறகும் அவர் இங்கிருந்து நேரடியாக சாலை மார்க்கமாக திருச்சிக்கு சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னைக்கு செல்ல உள்ளார். தற்போது அவரை பார்ப்பதற்காக தொடர்ந்து பொதுமக்கள் இன்று அதிகாலையிலிருந்தே அவரை ஆர்வமாக தங்கள் பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிக்கந்தர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் கண்டு தனது கோரிக்கைகளை அளிப்பதற்காக பெருந்திரளான மக்கள் சாலைகளின் இருபுறமும் காத்திருப்பதை உங்களுடைய விரிவான தகவல் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. களத்திலிருந்து நேரடி தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி செல்வராஜ்.